Aram sit. Aram sit. Hello all. நமஸ்காரம். இன்றைக்கி பேசுகிற டாபிக் நம்ம எல்லார் மனசுலையும் ஆழமாக பாதித்த விஷயம். கொஞ்ச நாள் முன்னாடி ஹிந்தியில் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தேன். ஒரு பொண்ணு துபாயில் ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல நின்றுண்டு அவள் இது ராத்திரி 12 மணி, நான் துபாயில் இருக்கேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அந்த பொண்ணு இந்திய பொண்ணு மாதிரி தான் இருக்கா பார்க்குறதுக்கு. நான் பேசுகிற ஹிந்தியும் நார்த் இந்தியன் ஹிந்தி தான். அப்போது என்ன அவள் சொல்ல வரா? என் ஊரில் நான் இந்த அளவுக்கு சேஃபாக இல்லை, இங்கே சேஃபாக இருக்கேன் பாருன்னு தானே சொல்ல வரா அவோ. ஓகே, இது ஒரு இன்சிடெண்ட். இன்னொரு இன்சிடெண்ட்டு, என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில இன்சிடெண்ட்ஸை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க. நம்மளில் நிறைய பேர் தேவைக்காக ராத்திரிகளில் ட்ராவல் பண்ண முடியாது இருக்கும். இங்கே வா ஆரம்பா. ராத்திரிகளில் நமக்கு ட்ராவல் பண்ண முடியாது, நிறைய சந்தர்ப்பங்கள் அமையும். தேவைப்படாமல் இருக்குங்கிறதெல்லாம் பாயிண்ட் இல்லை. எமர்ஜென்சி டயத்தில் அப்படி தான் ஆகும். நான் என்னோடய லைஃப் இன்சிடென்ட்ஸு, என்னை சுற்றி நடந்தவங்களோட லைஃப் இன்சிடென்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறேன். ஒரு 8-8.5 வருஷம் முன்னாடி விசாகப்பட்டினம்லேருந்து சென்னைக்கு எனக்கு வரணும், அர்ஜென்ட்டு. ஃப்ளைட் புக் பண்ணிண்டாச்சு. அவர் செயிலிங்கில் இருந்தார். செயிலிங்கில் இருந்தால் தான் நமக்கு அவரை காண்டாக்டே பண்ண முடியாது, அவர் ஏதோ நடுக்கடலில் இருப்பார், அவரெல்லாம் நம்ம காண்டாக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த கனெக்டிங் ஆஃபீஸருக்கு மாத்திரம் இன்டிமேஷன் கொடுத்துட்டு நான் கிளம்பி சென்னை வந்தாச்சு. சென்னை வந்தாச்சுன்னா எப்படின்னு சொல்கிறேன். விசாகப்பட்டினம் ஏர்போர்ட் வந்த பிறகு தான் தெரிஞ்சது ஃப்ளைட்டு 6 மணி நேரம் லேட் ஆகிடுது. 6 மணி நேரம் கழிச்சு எடுத்து டைரக்ட் ஃப்ளைட்டு டைரெக்டாக வராமல் என்ன ப்ராப்ளமோ தெரியல, ஹைதராபாத் போயிட்டு ஹைதராபாத்தில் ஒரு டிரான்சிட் பண்ணி 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சென்னை வந்தோம். 12 மணிக்கு மேலே எடுத்து ராத்திரி. நான் போகிறதோ யாருக்கோ எமர்ஜென்சின்னு, அங்கேருந்து யாராவது பிக் பண்ணிக்க வாங்கன்னு நான் சொல்ல முடியும்? இங்கே வா ஆரம்பா, வா அங்கே போய் யாராவது பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். அப்போது என்ன எடுத்துனாக்கா, அங்கேருந்து ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். அவள் ஆற்றுக்கு போகிற வரைக்கும் 2 இடத்துலையோ 3 இடத்துலையோ போலீஸ் நிறுத்தி எங்கேருந்து எங்கே போகிறீங்க, அது பார்த்தாலே ஏர்போர்ட் டாக்ஸின்னு தெரியும். ஓகே, ஆனால் கூட நிறுத்தி எங்கே போகிறீங்க, எங்கே ஃப்ளைட் டிக்கெட் காமிங்கன்னு கேட்டான். அப்புறம் இங்கே நீங்கள் 6 மணிக்கெல்லாம் வர மாதிரி இருக்கேன்னா, அப்புறம் நான் அந்த மெசேஜஸ் எல்லாம் காமிச்சேன், ஃப்ளைட் டிலேட் மெசேஜஸ்ஸு அதெல்லாம். அப்புறம் பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 இடத்துலையுமே அமிச்சாங்க. 3ஆவது இடத்துல ஃப்ளைட் டிக்கெட்டை பேக்லேருந்து எடுக்கும்போதே போங்க மேடம்ட்டாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, பெண் ராத்திரியில் தனியாக போகிறா அப்படின்னா 8 வருஷம் முன்னாடிலாம் நிறுத்தி அவங்க சேஃபாக தான் போகிறாங்களா, நார்மலாக தான் எல்லாம் இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு போலீஸ் தன்னோட கடமையாக நினச்சிருக்கு. இப்போ கூட நினச்சிருக்கோம், ஏன்னா இப்போ நான் போகாதனால எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்படி என்னுடைய மகள், அவள் அப்பாவுக்கு அவள் இன்ஜினியரிங் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நம்ம குழந்தைகள் ஆசை பிரகாரம் தானே அவளை படிக்க வைக்கணும். அதனால் அவளை ஜேர்னலிசம் படிக்க வச்சார். அவளுக்கு தான் பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகி இந்த நாட்டுக்கு பெரிய இது பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை அவளுக்கு. அதனால் ஜேர்னலிசம் தான் படித்தா, மாஸ்டர்ஸும் ஜேர்னலிசம் தான் பண்ணா. ரொம்ப நன்னா படித்தா, எல்லாம் நன்னா பண்ணா. அதுக்கப்புறம்தான் ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு நியூஸ் பேப்பரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, படிக்கிறது வேறு பண்ணுறது வேறு. இது எல்லாரையும் நம்ம ப்ளீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பொசிஷனாக இருக்குது. இல்லைனா இது நம்ம என்ன நினச்சி ஜேர்னலிஸ்ட் ஆனோமோ அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்கிறத அவள் கடந்த ஒரு 6-7 வருஷத்தில் கற்றுண்டா. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வேண்டான்னு ஜாப் மாறியிருக்கா. மார்னிங் 10 to 6க்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவள் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்த வரைக்கும் அவள் ஆஃபீஸில் கேப் கொடுப்பா ராத்திரி திரும்பி வரத்துக்கு. ஏன்னா 12 ஆகும், 1 ஆகும், 2 ஆகும், எப்படி வேணால் ஆகும் டைம். கேப் கொடுப்பா. அது என்னன்னாக்கா, எல்லாரையும் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் தூரத்தில் இருக்கிறதுனால எங்களை ட்ராப் பண்ணும்பொழுது 3 மணி ஆகிடும். அதனால் வேண்டான்ட்டு நான் பைக்கில் வரேம்மா, 12 மணிக்கு முடிஞ்சால் 12:45க்கு நான் ஆற்றுல இருப்பேன், 1 மணிக்கு முடிஞ்சால் 1:45க்கு ஆற்றுல இருப்பேன், 3 மணி நேரம் எனக்கு காரில் தூங்கின்னு ஸ்லகிஷாக அடுத்த நாளைக்கு எல்லாம் பாடி பெயின்ஸாக ரொம்ப டயர்டாக இருக்குது, வேண்டாம் அப்படின்னா. எங்களுக்கும் அது கரெக்டுன்னு பட்டுது. அவளுக்கு பைக் வாங்கி கொடுத்தோம். அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அம்மா நான் கிளம்பிட்டேன்னு, அப்பா நான் கிளம்பிட்டேன்னு அவள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி அவள் பத்திரமா வீட்டுக்கு வர வரைக்கும், ஏன்னா டெய்லியுமே அவள் அர்த்தராத்திரி தான் வீட்டுக்கு வர முடியும். பிரிண்ட்டுக்கு பேப்பர் போனதுக்கு அப்புறம் தான் அவளால் வீட்டுக்கே வர முடியும் இல்லையா? லாஸ்ட் மினிட் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கூட இவெல்லாம் தான் உட்காந்து பார்த்தாகணும். அதனால் அது முடிகிற வரைக்கும் அவள் வீட்டுக்கு வர முடியாது. நாங்கள் 2 பேருமே, நானும் என் கணவருமே, அவள் வீட்டுக்கு வர வரைக்கும் சவுண்ட் ஸ்லீப்லேயோ ஸ்லீப்பில் ப்ராப்பர்லியாவோ இருந்ததே இல்லை.
அவருக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுதுன்னா கூட கொண்டு அசத்தும். ஏன்னா ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்கிற அன்றைக்கெல்லாம் ரொம்ப தூக்கம் வந்துடுதுன்னா அந்த பழைய காலத்து ஜேம்ஸ் பாண்டு மூவியோ, ராபின்ஹுட் மூவியோ, இல்லை இந்த இந்த நேவி பற்றி, சப்மரின் பற்றின இங்கிலீஷ் மூவிஸையோ போட்டுன்னு பார்த்துன்னு உட்காந்துருப்பார் தூங்கிடப்படாதேன்ட்டு. என்னதான் பொண்ணு ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷமாக பத்திரமா தானே வீட்டுக்கு வரான்னா கூட பெற்றோர்கள் அவள் வந்து சும்மா ஊர் சுத்த போல, அவளுடைய ஜாபே அதான், அவள் விரும்பி எடுத்துட்ட ஜாப் அது. ஓகே, இன்றைக்கி வேணால் அது நன்னா இல்லைம்மா, எனக்கு என்னமோ ஜஸ்டிஸ் பண்ணுறதா தோணல, நான் வேறு வேலைக்கே போகிறேன்னு வந்துட்டா. ஒன்று இன்க்ரிமெண்ட்ஸு சரியாக இல்லை, இன்னொன்று ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ப்ரெஸ் ஆக மாட்டேங்கிறது, இல்லை அங்கேருந்து என்ன வருதோ ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டேருந்து என்ன வருதோ அது ப்ரெஸ் பண்ண முடியல, பப்ளிஷ் பண்ண முடியல, நிறைய இஷ்யூஸ் அவளுக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால் சரி எனக்கு இந்த துறை வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துட்டாள். அவள் இருந்த வரைக்கும் அந்த 6-7 வருஷமுமே அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் ப்ரெஸ்ஸில் தான் இருந்தாள். சவுண்ட் ஸ்லீப் அவள் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இத்தனைக்கும் ஐடி கார்டு போட்டுருந்தான் வருவாள். போலீஸ் யாராவது நிறுத்தி கேட்டால் கூட ப்ரெஸ் ஐடி கார்டு இருக்கும், காமிச்சிட்டு வீட்டுக்கு வரலாம். அவளுக்கு ப்ரெஸ் ஐடி கார்டு இருந்தாலே அதுவே பெரிய ஒரு கவச்சம் தான், அது எங்களுக்கெல்லாம் நன்னாவே தெரியும். ஆனால் கூட ஒரு பெற்றோராக நமக்கு அந்த ஒரு ராத்திரியில் வராளே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கத்தான் செய்யறது இல்லையா? இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் மாதிரி பெண்கள் ராத்திரியில் எதுக்கு போகணும், ராத்திரியான 10 மணி ஆனால் காலை வெளியில் வைக்கக்கூடாதுன்னு மம்தா பானர்ஜி சொன்ன மாதிரிலாம் சொல்ல முடியாது. இந்த காலம் அப்படி இல்லை, இல்லவே இல்லை. பொண்ணு போலீஸாக இருந்தாக்கா நைட் டியூட்டி போட்டால் போய் தான் ஆகணும். டிஃபென்ஸ் ஆஃபீஸர் டிஃபென்ஸில் இருக்கா, இன்றைக்கி நைட் டியூட்டினா போய் தான் ஆகணும். ராத்திரி 10 மணிக்கு மேலே காலை வைக்க மாட்டேன்னு நான் சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஃப்ளைட் லேட்டாக எடுத்து, ட்ரெயின் லேட்டாக எடுத்து, மிட் நைட் தான் வரும், அங்கேயே படுத்து தூங்க முடியுமா? நமக்குன்னு ஒரு வீடு இருக்கே, வந்து தான் ஆகணும். இதோ இந்த மாதிரி ஜேர்னலிஸ்டாக இருக்கா, அவளுக்கு நேரங்காலம் இருக்கா, வந்து தான் ஆகணும். எமர்ஜென்சி ஒரு ஆப்ரேஷன், உங்கள் பொண்ணு ஒரு டாக்டர், நான் ராத்திரி 10 மணிக்கு மேலே போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? போய் தான் ஆகணும். இது எல்லாமே நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளில் பெண்களுக்கான நெசசிட்டி, அதாவது அவங்களுடைய உரிமைகள்னு கூட சொல்ல மாட்டேன் நான், தேவைகள். ராத்திரி 10 மணிக்கு மேலே அவள் போனது தான் தப்பு, அதனால தான் அவன் அப்படி பண்ணினாங்கிற வாதத்தை ஒரு தாயாக என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது. ஓகே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த பொண்ணு அந்த பையனோட இருந்தா அதான் அந்த பசங்களுக்கு டெம்ட் ஆகிடுது, அப்படி கூட இல்லை. ஒரு பொண்ணுக்கு எந்த பையனோட இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற அறிவு இருக்குது ஒன்று. இன்னொன்று, இது ஏதோ தமிழ் கலாச்சாரத்துக்கு மொத்தமாக எதிரி அப்படின்னு என்னால் ஒத்துக்கவே முடியலம்மா. நீங்கள் அகநானூரெல்லாம் எடுத்து படித்து பாருங்கோ, எத்தனை பேர் தலைவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் காதலிச்சேன், இன்னொருத்தி கூட போயிட்டானோ, இல்லை வியாபார நிமித்தமாக போயிட்டானோ, இல்லை போர் புரிய போயிட்டானோ, எத்தனை காதலிகள் உருகி 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 அகநானூற்று பாடல்கள்லாம் இருக்குது பாருங்க. காதல்னா அப்படி உருகியிருக்காங்க காதலுக்கு அவங்கெல்லாம். ஓகே, அந்த வயசில் அந்த ஹார்மோனல் சுரப்பிகள் சுரக்கிறதுனால வர அந்த தாக்கம் எப்படி அதுலேருந்து மீண்டு வெளியில் வருதுன்னு வீடுகள் சொல்லி கொடுக்கணும். 11 மணிக்கு போய் ஒரு பையனை போய் பார்க்குறது நெசசிட்டியாக இருந்தால் பாரு, நெசசிட்டி இல்லைன்னா பார்க்காத அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலுமே, யாருமே இல்லாத இருட்டில் போகாதே அப்படிங்கிறதாவது நம்ம சொல்லணும். இப்போது என் பொண்ணு அங்கேருந்து வர வழியில் எங்கள் ஆத்துக்காரர் எப்போவுமே சொல்வார், மெயின் ரோடாக பார்த்து மாத்திரம்தான் நீ வண்டி ஸ்கூட்டரை ஓட்டின்னு வரணும். ஷார்ட்கட்டு 1.5 கிலோமீட்டர் சேவ் பண்ணுறேன்னு குறுக்கால ஒரு சந்துக்குள்ளே போகக்கூடாது. அங்கே லைட் இருக்கும் இருக்காது. நைட்டில் வரும்போது என் பொண்ணுக்கு அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி நான் வரும்போதுமே எங்களுக்கு கூகுள் ஷார்ட்கட் காமிச்சுது. அது ரோடாக உள்ளே பூந்து வர மாதிரி. ஐ வெரி கிளியர்லி டோல்டு, ஜிஎஸ்டி ரோடு தான் நீ எடுத்தாலும் வேறு எந்த சந்தையும் எடுக்கக்கூடாது. கூட போச்சுன்னா காசு நான் தானே தரப்போகிறேன், மெயின் ரோட்லேயே ஓட்டு அப்படின்னு. 4 பேர் இருக்கிற இடத்துல வழியாகவே நம்ம போகிறது அப்படிங்கிறது, 4 பேர் பார்த்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற எண்ணத்துலேருந்து நம்ம விடுபட்டால் மாத்திரம்தான் நடக்கும். இப்போ 4 பேர் பார்க்காத இடத்துல, இப்போ நீங்கள் ஒரு டிடெக்டிவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு ஏன் அந்த துறைக்கெல்லாம் போகப்படாதா? போவா. அவள் 4 பேர் யாருமே இல்லாத இடத்துல தான் போய் துப்பறியணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அவள் என்ன பண்ணுவா? அவள் போகணும். ஆனால் அந்த மாதிரி போக வேண்டிய டிடெக்டிவ்க்கு அதுக்கான ட்ரைனிங், பாதுகாப்புக்கான அந்த விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கும்.
ஆனால் நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை நம்ம படிக்க அனுப்பும் பொழுது எதுவுமே சொல்லித்தராமல் 3 வேளை ஒழுங்காக சாப்பிடணுங்கிறத கூட ஒழுங்காக சொல்லித்தராமல் அதுகள் சோறு சரியாக கூட திங்காமல் அனிமிக்காக அங்கே சுற்றிண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிடிச்ச பையன் இதுதான் காதல் இதுதான் உலகம்னு நம்பிண்டு அவங்க கூட பேசினா நல்லாயிருக்கும், காலேஜ் ஸ்ட்ரெஸ்ஸு, படிப்பு ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெளிவடையும்னு சொல்லி ஒரு பையன் கூட பேசி நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் ரொம்ப சர்வசாதாரணம். இவங்க இதுக்கெல்லாம் தனியாக ஒரு இடத்துக்கே போக வேண்டாம், காலேஜ்லேயே உட்காந்து பேசலாம். நோபடி எங்கே ஃபாரின்லாம் போகிறீங்க. நான் பெரியவளை எனக்கு அப்போல்லாம் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கணும் டெல்லியிலன்னு ரொம்ப பெரிய கனவு. ஏன்னா எனக்கு அப்போ ஹிஸ்ட்ரி ஜேஎன்யூவில் படிக்கணுன்ற ஆசை ஒரு காலத்தில் இருந்தது. ஹிஸ்ட்ரி படித்தா நம்ம ஜேஎன்யூவில் படிக்கணும்னு. ஆனால் நமக்கு நம்ம அப்பா அம்மா வீட்டிலேருந்து தான் போகணுங்கிற மாதிரிலாம் இருந்ததுனால நம்ம படிக்க முடியல. நம்ம பொண்ணும் ஆர்ட்ஸுக்கு தான் வரணும்னு ஆசைப்பட்றா, அவளையாவது அங்கே ஆர்ட்ஸ் தானே ஜேஎன்யூலேருந்து படிக்க வைக்கணும்னு. ஆனால் அங்கே நம்ம படிக்கிற ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அப்போது நான் சொல்கிறது 2013-14 அந்த வருடம். அப்போ தான் ரசிகா காலேஜ் சேர்ந்தா. அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் நான் கேள்விப்பட்ட போது என் பொண்ணு காலேஜே படிக்கலனாலும் பரவாயில்ல, ஜேஎன்யூ வேண்டாங்கிற ஒரு பயம் வந்தது. அதாவது பெண்களுக்கான சேஃப்டிங்கிறது 100% கொஷின் மார்க்காக இருக்க உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறது. அப்போது இது காலேஜுக்கு உள்ளேயே அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இப்போது ஒரு பையன்கிட்ட போய் தான் அந்த பொண்ணு கெட்டு போகணுங்கிறது இல்லை. காலேஜுக்கு உள்ளேயே ரேகிங்கிற பேர்லையோ இல்லை சில இடங்களில் ப்ரொஃபஸர் சேவோ, சில இடங்களில் சீனியர் சேவோ, சில இடங்களில் ரூம்மேட் சேவோ, நிறைய விதமான சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் தனியாக போய் 17-18 வயசில் காலேஜில் படிக்கிற குழந்தைகளுக்கு இருக்கத்தான் செய்கிறது. இப்போ இதெல்லாம் ஜெயிச்சு தான் அந்த குழந்தைகள் படித்து முன்னுக்கு வர வேண்டியிருக்கு. அப்போது இப்போ இந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது திருப்பி நம்ம அந்த பெண்களையே நீ 11 மணிக்கு அங்கே என்ன பண்ணேன்னு கேட்காதீங்க. ஓகே, ரேதர் இந்த மாதிரிலாம் வராங்க பாருங்க ரேப் பண்ணுறதுக்குன்னே, இதை நம்ம ஒரு சொசைட்டியாக, ஒரு டாக்டர்ஸாக, ஒரு கம்யூனிட்டியாக நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த மாதிரியான பசங்க இந்த மாதிரியான ரேப்பில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை நம்ம கண்டுபிடிக்கணும். கவர்மெண்ட் இதில் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஆணித்தனமான கருத்து. நடந்த எல்லா மொலாஸ்லேயும் கேசஸ்லேயும் எல்லா ரேப் கேசஸ்லேயும் பார்த்திங்கன்னா ரேப்பு பண்ணினவன் ஒருத்தன் இருப்பான்ல, அவங்களுடைய ஒரு ஊர்லேயும் ஒருத்தன் தானே, அவங்களுடைய பேட்டர்ன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. இந்த பேட்டர்னில் தான் அவங்க பண்ணுவாங்க, இது மாதிரி தான் இருக்கும்னு. இதை ஒரு அலர்ட்னஸாக போலீஸோ இல்லைன்னா மகளிர் காவல் துறையிலேருந்து ஒருத்தங்களோ ஸ்கூலாக காலேஜாக போய் அவங்க ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இது நமக்கு தெரியாது. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, திருடணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்தாக்கா என்னென்னலாம் சிக்னல்ஸ் இருக்கும் கொடுப்பாங்கங்கிறத என் வீட்டில் திருட்டு போனப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ரைட்டர் மேடம் எனக்கு சொன்னாங்க. இப்போது இவெல்லாம் நிறைய அனுபவசாலிகளாக இருக்கா. நம்ம இப்போ ஸ்கூல் பிரின்சிபல் ஆகிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் மனிதர்களை படிப்பதில் இந்த போலீஸ்காரெல்லாம் ரொம்ப திறமையானவர்கள். நான் எதுக்கு சொல்கிறேன், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நானும் ஒரு நாள் காரில் வந்துட்டுருக்கேன், என் பக்கத்தில் இன்னொரு காரும் வந்துட்டு இருந்தது. கரெக்டாக அந்த போலீஸ்காரர் அந்த காரை நிறுத்தி தான் ஓத சொன்னார். அந்த கார் ஓட்டுன்னு வந்ததும் ஒரு பெண் தான், நானும் ஒரு பெண் தான். அவர்கிட்ட என்ன மிஸ்டேக்கோ தெரில, இறங்கு அப்படின்னு சொல்லி இறங்க வச்சுட்டார். எப்படின்னா, நீங்கள் காரில் வந்தாலும் தூரக்க வந்தாலும் கிட்டக்க வந்தாலும் உங்கள் பாடி லாங்குவேஜ் உங்களோட ஆட்டிடியூடை பொறுத்து மனிதர்களை படிக்கும் திறன் பெற்றவர்கள் இந்த போலீஸ்காரர்கள். அப்போது இந்த மாதிரியான மொலாஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான ரேப் பண்ணுறவர்களுடைய உடைமொழி, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காலேஜில் போய் பெண்கள் காலேஜில், பெண்கள் பள்ளிக்கூடங்களில் போய் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்கிறதுங்கிறது இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, துபாயில் இருக்கிற அந்த லீவுக்கு போன பொண்ணோ இல்லை துபாய்க்கு டூரிஸ்டாக போன பொண்ணோ, துபாயில் இருக்கிற பொண்ணோ, அந்த பொண்ணு எப்படிம்மா தைரியமாக ராத்திரி 12 மணி நான் ஜம்முன்னு வரேன், எனக்கு ஒன்றும் பயமே இல்லைன்னு வீடியோ போட்டா? ஏன்னா துபாயில் இந்த மனித உரிமை கழகம், இவங்களுக்கும் மனசு உண்டு, இவங்களுக்கும் மன்னிப்பு உண்டுங்கிற இந்த வெற்றி பேச்செல்லாம் கிடையாது. பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம்லி சிவியர்.
நம்ம நாட்டிலையும் பனிஷ்மெண்ட்ஸு பெண்கள்கிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ணினாக்கா நினச்சி பார்க்க முடியாத பனிஷ்மெண்ட்டுங்கிற ஒரு நிலைமை வந்தால் மட்டும்தான் அந்த வீடும் பயப்படும், அவனும் பயப்படுவான். அவனுக்கு அடுத்து இன்னொருத்தன் வந்து பண்ணணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனும் பயப்படுவான். பனிஷ்மெண்ட்டு நான் சொல்கிறது வந்து சும்மா வந்து ட்ரையலுக்கு கூட்டின்னு போகிறேன், அவனுக்கு வந்து ஆயுள் கால ஜெயில் தண்டனை. என்ன நம்ம டேக்ஸில் அவன் சோறு திங்கணுமா? ஆயுள் கால ஜெயில் தண்டனை அவனுக்கு எதுக்கு அவனுக்கு 3 வேளை சோறு, தலைவர்கள் பர்த்டேனா ஸ்வீட்டு, நம்ம காசு நம்ம கொடுக்குற டேக்ஸ்லாம் அவன் திங்கணுமா அங்கே உட்காந்து ரேப்பு பண்ணிவிட்டு? எதுக்கு? கிடையாது. அவனுக்கு கை கால்கள் 2ம் எடுக்கப்பட்டு அவன் கொஞ்ச நாளாவது உடம்புல எல்லா அவயங்களும் போய் நரகத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கண்டிப்பாக உயிர் எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் என்ன மாமி இப்படிலாம் கொடுமையாக பேசுகிறீங்கன்னெலாம் யாரும் மெசேஜ் கீழே கமெண்ட் போடாதீங்க. உயிர் கொலையை ஒரு நாளும் விரும்புபவளே இல்லைண்ணா. என் வீட்டுக்கு பாம்பு வந்தப்போ கூட எய்த்தாப்புலேயே தான் பூமி தோண்டிட்டு இருந்தாங்க. அந்த இதெல்லாம் கேபிள்லாம் புதைக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தா அவங்களே வந்து அடிச்சுட்டு போயிருப்பாங்க. நான் வந்து தீயணைப்புத்துறைக்கு தான் ஃபோன் பண்ணி அதை ரெஸ்கியூக்கு எடுத்துன்னு போக சொன்னேன். நம்மளை தாக்க வந்த பாம்பாக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர், அது நம்மளை தாக்கணுங்கிறதுக்காக இங்கே வழி தடுமாறி தான் வந்திருக்கு. ஓகே, அப்படித்தான் நான் எடுத்துப்பேன். ஆனால் இதுகள் நான் இவங்களை மிருகங்கள்னு கூட சொல்ல மாட்டேன். மிருகங்கள்லாம் ரொம்ப தன்மையானவைகள். ஆனால் இந்த மாதிரியான இந்த விசித்திர ஜென்மங்கள் வாழவே தகுதி இல்லாதவைகள். இதுகளை கொலை பண்ணணும்னு நான் சொல்லலை, வதம் பண்ணணும்னு நான் சொல்லுறேன். அதாவது கொலைக்கும் வதம்க்கும் என்ன வித்தியாசம்னா, கொலைங்கிறது நம்ம வந்து இன்னொருத்தரை நம்ம தேவைக்காக குத்தி முடிக்கிறது. வதம்ங்கிறது மகிஷாசுர மர்தினி பண்ணினாலே, சத்யபாமா பண்ணினாலே நரகாசுரனை, ராமர் பண்ணினாரே ராவணனை, அந்த மாதிரிலாம் பண்ணுறது வதம், லோகக்ஷேமத்துக்காக பண்ணுறது. அந்த மாதிரியான விஷயங்களில் வதம் தான் ஒரே தீர்வுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எத்தனை பேருக்கு இது கரெக்டாக இருக்குமான்னு தப்பாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் பெண்ணை பெற்றவா எல்லாருக்குமே இது கரெக்டாக தான் படும். எப்போ ஒரு பையன் வந்து ஆரம்பத்துலேருந்தே இவன் சரியாக இல்லைங்கிறத ஒரு ஏழை குடும்பமோ, மிடில் கிளாஸ் குடும்பமோ, லோயர் மிடில் கிளாஸ் குடும்பமோ, ஹை கிளாஸ் குடும்பமோ ஒரு தாய் கண்டுபிடிக்கிறாளோ, இது சரியில்லை, போக்கே சரியில்லை, இது எங்கேயோ தப்பாக கொண்டு போய் விடும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாளோ, அப்போவே லோக்கல் கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு தான் போகணும் அந்த பையனை. இப்போ நம்ம நாட்டில் அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டியே இல்லைன்னா எது தான் பாசிபிலிட்டி இல்லை? 5 வருஷம் முன்னாடி ஜிபே, கூகுள் பே, பேபால் கூட தான், இந்த பீம் ஆப்பெல்லாம் கூட தான் பாசிபிலிட்டியே இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லாரும் வச்சு ஸ்கேனர்னு பண்ணிட்டு போல எல்லாமே பாசிபிள் தான். கவுன்சிலர்கிட்ட கூட்டின்னு போகணும், அதை கரெக்ட் பண்ணணும். நம்ம இன்றைக்கி கரெக்ட் பண்ணலன்னா நாளைக்கு என் புள்ள உயிரோடு இருக்காதுங்கிற பயம் அந்த தாய்க்கு வரணும். அப்போ தாயை தானே சரிப்படுத்துவா, அதை செருப்பால் அடித்தாவது அதை சரிப்படுத்துவா. அது ரொம்ப ஏழையோ ரொம்ப பணக்காரனோ மிடில் கிளாஸோ அது எந்த குடும்பத்து பையனாக இருந்தாலும் சரி. இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு 2 நாள் முன்னாடி நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுது. அது என்னமோ போச்சு, என்னன்னு எனக்கே தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுது. எங்கள் ஆட்டோக்காரன் சொன்னான், சாவறதுக்குன்னே பைக் ஓட்டுறானுங்க மேடம், இந்த பைக்கெல்லாம் 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் இருக்கும், ஹெல்மெட்டு கூட போடல பாருங்கள், சாவறதுக்குன்னே ஓட்டுறான். அப்பங்காரன் பிள்ளைய சாவடிக்கிறதுக்குன்னே வண்டி வாங்கி கொடுத்துருக்கான், இது சாவ தான் போகுது. எவ்வளோ சாவுங்கிற வார்த்தை அந்த ஆட்டோக்காரர் வாயிலேருந்து வருது தெரியுமா? அப்போ அவர் கெட்டவரா? இல்லை, வைத்தறிச்சல். இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு. இப்படி இத்தனை பேருடைய சாபத்தை வாங்கி அந்த ரேப் பண்ண பையனை உயிரோட ஆயுள் கால தீர்ப்பும் வாங்கி வெளியில் அழைச்சிட்டு வந்து வாழவா போகிறது? வாய்ப்பே இல்லை அதுக்கு. அதனால் 2 விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்கணும். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, இந்த மாதிரியான விசித்திர ஜந்துக்கள் எப்படியான பேட்டர்னில் வெளியில் உலாத்துறதுங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் பள்ளிக்கு சென்று கல்லூரிகளுக்கு சென்று யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் போய் எடுத்து ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா பெண்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, இந்த மாதிரியான ஆண்கள் அந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம்
ஆயுள் தண்டனைன்னு ஒன்று கொடுக்கவே கூடாது. அப்போனா எல்லாரையும் வெளியில் தள்ளிடலாமான்னா வெளியில் இல்லை, மொத்தமாக மேலே தள்ளுங்கோ. அவனை மன்னிக்கணுமா வேண்டாமான்னு கடவுள் பார்த்துக்கிட்டோம். நம்மளே அந்த முடிவை எடுக்க வேண்டாம், அவனை மன்னிக்கலாம் வேண்டாம்னு முடிவே எடுக்க வேண்டாம். மொத்தமாக மேலே அமுச்சுட்டாக்கா அவர் கடவுள் பார்த்துப்பார் அவனை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு. இந்த 2 சொல்யூஷனும் இல்லாமல் நம்ம எத்தனை தான் காவல்துறையையோ, எத்தனை தான் பெண்களையோ, எத்தனை தான் பெற்றோரை சரியாக வளர்க்கல இப்படிலாம் நம்ம கதை வாய்க்கிழிய பேசலாம். அது சொல்யூஷன் இல்லை. எந்த பெற்றோர்கள்லாம் சரியாக வளர்க்கலை அப்படிங்கிறாலோ அந்த குடும்பத்தில் இருந்த பெண்ணுக்கும் அதே நடக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதை மனசில் வச்சுக்கணும், யோசிக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு வந்து தான் ஆகணும் இல்லையா? நமஸ்காரம்.